ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தை 3 வழித்தடங்களில் செயல்படுத்த தமிழக அரசு திட்டமிட்டது. அதன்படி 63,246 கோடி ரூபாய் செலவில் 118.9 கிலோமீட்டர் தூரத்துக்கு மெட்ரோ வழித்தடம் அமைக்கும் பணிகள் 2020 நவம்பரில் தொடங்கியது. இப்போது பூந்தமல்லி போரூர் வரையிலான 9 கிலோமீட்டர் வழித்தடத்தில் 90% கட்டுமான பணிகள் முடிந்துள்ளன. இந்த வழித்தடத்தில் வரும் டிசம்பரில் மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பூந்தமல்லி பைபாஸ் சாலையில் உள்ள மெட்ரோ ரயில் பணிமனையிலிருந்து முல்லைத்தோட்டம் வரை சுமார் 2.5 கிலோமீட்டர் தூரம் வியாழன் அன்று சோதனை ஓட்டம் அறிவிக்கப்பட்டது. 90 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் ரயில் சோதனை ஓட்டத்திற்காக 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் ஆளில்லாத ரயிலாக மாலை 4:30 மணி அளவில் இயக்கப்படும் என்று கூறப்பட்டது. ஆனால் அனைத்து ஏற்பாடுகளும் முடிந்து 5:30 மணிக்கே சோதனை ஓட்டத்தை துவக்க ரயிலை இயக்க முயன்றனர். அப்போது என்ஜினில் கோளாறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ரயில் இயக்குவது தாமதமாகும் என்று கூறிவிட்டு மெட்ரோ ஊழியர்கள் கோளாறை சரி செய்யும் முயற்சியில் இறங்கினர். அதற்குள் மாலை 6:30 மணியளவில் ரயில் செல்லும் தண்டவாளத்தில் மின்சார வயர்கள் அறுந்து விழுந்தன. சிறிது நேரத்தில் தண்டவாளத்தின் அருகே இருந்த மின்சார பெட்டியும் வெடித்து தீப்பொறி கிளம்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ரயில் பெட்டி நிறுத்தி வைத்திருந்த இடத்திலும் மின்சார வயர்களில் தீப்பொறி எழுந்தது. இதனால் பூந்தமல்லி முல்லைத்தோட்டம் மெட்ரோ சோதனை ஓட்டம் மேலும் தாமதமானது. ரயில் என்ஜின் மற்றும் மின்வயர் பிரச்சனைகளை சரி செய்யும் பணியில் மெட்ரோ ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்.